குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகும்போதுனா மே 24 2025 சனிக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க 10 நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 65 தேர்வு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் 35 தேர்வுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்தால் வரும். அடுத்த மீதி இருக்கிற 30 தேர்வுகளையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் தான். இந்த டெஸ்ட் பேஜில் ரிவிஷன் நிறையா கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜூன் 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நிதி ஆயோக் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்று நடைபெற இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கினுடைய தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி. ஓகேங்களா? பிரதமர் தான் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கோட தலைவராக இருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2047ஆம் ஆண்டு இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கில் மாநிலங்கள் பங்களிப்பு குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதன்படி 10வது நிதி ஆயோக்கோட கூட்டம் இது. இதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா வளர்ந்த பாரதத்துக்கான இந்திய அணி 2047 அப்படின்ற வாசகத்தை முன்னிறுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டம் நடக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிற மாநிலத்தை சேர்ந்த முதல்வர்கள் அனைவருமே இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநில முதல்வர்களும் யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த ஆளுநர்களும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள், அதாவது பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? நிதி ஆயோக்கோட தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். அடுத்தது, பாகிஸ்தானை சர்வதேச நிதி நடவடிக்கைகள் கண்காணிப்பு அமைப்பினோட FATF அந்த கண்காணிப்பு பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வலியுறுத்திருக்காங்க. இதற்கு முன்பு 2018 வந்து பார்த்திங்கன்னா அந்த பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா கிரே பட்டியல், அதாவது மோசமான நாடுகளுடைய பட்டியலில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 2022 அந்த பட்டியலிருந்து பாகிஸ்தானை நீக்கினாங்க. இப்போ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வாதம் முன்னெடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை மட்டும் பார்த்துட்டா போதும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்கோ அதை தான் நம்மளும் கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு சில டேட்டாவையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுன்றனால தான் அதையும் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் அது புரியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் வன்முறை வழக்குகளை விசாரிக்க சிறப்பு NIA நீதிமன்றத்தை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அதாவது மணிப்பூரில் பெரும்பான்மையினராக உள்ள மைத்தேய் சமூகத்தினருக்கும் சிறுபான்மையினராக உள்ள குகி சமூகத்திற்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2023 மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோதல் ஏற்படுத்துச்சு. அதனைத் தொடர்ந்து இதை விசாரிக்க வந்து பார்த்திங்கன்னா அதே மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கிற சுரசந்தப்பூர் மாவட்டம் மற்றும் அமர்வு நீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு NIA நீதிமன்றமாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.69 லட்சம் கோடி RBI வந்து பார்த்திங்கன்னா ஈவுத்தொகை வழங்க இருக்கிறாங்க. கடந்த 2024-25ஆம் நிதியாண்டுக்கான ஈவுத்தொகையான முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மத்திய அரசின் ரிசர்வ் வங்கி RBI வந்து பார்த்திங்கன்னா 2.69 லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா வழங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் யார் அப்படின்னா சஞ்சய் மல்கோத்ரா. இது முக்கியமான கொஸ்டின், கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? RBI மத்திய இயக்குநர்கள் வாரியத்தினுடைய 616வது கூட்டம் மும்பையில் நடைபெற்றுச்சு. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா 2023-24ஆம் நிதியாண்டுக்கான ஈவுத்தொகை மத்திய அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.1 லட்சம் கோடி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2.69 லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா ஈவுத்தொகை வந்து பார்த்திங்கன்னா வழங்க இருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா முன்னணி டென்னிஸ் வீராங்கனையான ஒருவரான பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கரோலின் கார்சியா வந்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சு ஓப்பன் போட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற இருக்கிறாங்க. ஓகேங்களா? இவங்க முக்கியமான பேர் முடிஞ்சு வச்சுக்கோங்க எந்த போட்டி இருந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளே கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டென்னிஸ் ஜாம்பான ரஃபேல் நடால் வந்து பார்த்திங்கன்னா 2005 மே 23 தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளே கிங் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. TNU சார்பில் கூட கேட்கலாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். கிளே கிங் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா ரஃபேல் நடால். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்னிஸ் வீரர். ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழடி அகழாய்வு அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் செய்ய சொல்லியிருக்காங்க. அதாவது சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழாய்வு தொடர்பான 2014-15, 15-16ஆம் ஆண்டுகளில் அறிக்கையில் திருத்தங்கள் செய்து அதன் நம்பகத்தன்மை மேலும் வலுப்படுத்துமாறு அந்த அறிக்கையை சமர்ப்பித்த தொல்லியல் ஆய்வரான
கே அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா அறிவுறுத்திருக்காங்க. தற்போது இவர் தில்லியில் உள்ள இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் இயக்குநராக வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றிட்டு வர்றாரு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழடி எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பிசிலலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேஜோட ஷெடியூல் ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் ஷெடியூலை பார்க்காமலே வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 65 டெஸ்ட் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை தாண்டி தான் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுப்போம். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஜூன் 1 ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினச்சிக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷெடியூல் பாருங்கள். ஷெடியூல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.